ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பீட்ரூட் சப்பாத்திக்கு நான் காலிஃப்ளவர் கிரேவி செஞ்சுருக்கிறேன். காரசாரமாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சாப்பிடவே. ஸோ அதை நான் ஷேர் பண்ணுறேன். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க, சோம்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் உரிச்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து அரை ஸ்பூன் சீரகம், அரை ஸ்பூன் மிளகு, அதையும் நான் சேர்த்துக்கிறேன். ஒரு பழுத்த தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன், ஒரு பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் முந்திரி, இதையும் ஆட் பண்ணி அரைச்சி வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க, கடாய் வச்சுக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காயட்டும். காஞ்சிட்ட பிறகு 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை அரிஞ்சு வச்சுருக்கிறேன், அது கூட ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயத்தை. ஒரு 50% அளவுக்கு வதங்கணும் வெங்காயம். இந்த கிரேவி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுவும் பீட்ரூட் சப்பாத்திக்கு சாப்பிடும்போது காரசாரமாக செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதே அளவில் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நல்லா வதங்கட்டும் வெங்காயம். அது கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் ஸ்கூலுக்கு பசங்களுக்கு கூட கொடுத்து விடலாம் இதை மாதிரி செஞ்சு. பச்சை மிளகா 2, அதை நல்லா குட்டி குட்டியாக அரிஞ்சு அது கூட ஆட் பண்ணிக்கிறேன் வெங்காயத்து கூடயே. ஸ்கூலுக்கெலாம் இந்த மாதிரி ஹெல்த்தியாக கொடுத்து விடுங்க, பசங்களுக்கும் சூப்பராக இருக்கும். நான் அரைச்சி வச்சுட்டேன் அந்த பேஸ்ட்டு. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, அது கூடயே நான் ஆட் பண்ணிக்கிறேன். மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கலந்து விடுங்க. பச்சை ஸ்மெல் போகணும், ஏன்னா நம்ம எதுவுமே ஃப்ரை பண்ணாமல் தான் சேர்த்துருக்குறோம், ஃப்ரை பண்ணாமல் தான் அரைச்சி வச்சோம். அதனால் இது நல்லா பச்சை வாசனை போகணும், அது வரைக்கும் நல்லா கொதிக்கணும். இது கூடவே மஞ்சத்தூள் சேர்த்துருக்குறேன், இஞ்சி பூண்டு விழுது நான் சேர்த்துருக்கிறேன். சப்போஸ் உங்கள்கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லைன்னா நீங்கள் ஜாரில் அரைக்கும் போதே இஞ்சி ஒரு துண்டு, பூண்டு 10 பல் மாதிரி சேர்த்து அரைச்சிக்கோங்க. நல்லா கொதிக்கட்டும், ராஸ்மெல்லாம் போகட்டும். இது கூட அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துருக்குறேன், அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் செமி கிரேவியாக தான் வச்சுருக்கிறேன். சப்பாத்திக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஃபஸ்ட் டைம் செஞ்சேன் பீட்ரூட் சப்பாத்தி, ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு இது கூட சாப்பிடவும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில். அப்புறம் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன், எந்த பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல. சேர்த்து அதையும் கிளறி விட்டுக்கிறேன் கிரேவியோடையே. இது கூட நான் அரிஞ்சு வச்ச காலிஃப்ளவரையும் ஆட் பண்ணிக்கிறேன். கொதி நல்லா வந்துடணும், பச்சை ஸ்மெல் போயிடணும், அதுக்கப்புறம் தான் நீங்கள் காலிஃப்ளவரை ஆட் பண்ணணும். நறுக்கி வச்சுருக்கிறேன் அந்த காலிஃப்ளவரையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா இது கூட கிளறி விட்டுக்கிறேன். காலிஃப்ளவர் நல்லா பஞ்சு போல் வெந்து வரணும். இது ஆக்சுவலாக சீக்கிரமாகவே குக் ஆகிடும், நம்ம சுடு தண்ணியில் வேறு போட்டு வச்சுருந்தோம், அதனால் சீக்கிரமாகவே குக் ஆகிடும். ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்குறேன். இதில் ஏற்கனவே மிளகு, பச்சை மிளகாலாம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம். ஸோ காரம் பார்த்து சேர்த்துக்கோங்க. எனக்கு ஆனால் கரெக்டாக இருந்தது காரம். உங்கள் வீட்டு மிளகாத்தூள் சில பேருக்கு காரம், சில பேருக்கு காரம் கம்மியாக இருக்கும். எங்கள் வீட்டு மிளகாத்தூள் கொஞ்சம் மீடியம் இதில் இருக்கும். ஸோ நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிட்டேன். இதுக்கு தேவையான தண்ணியை ஊற்றிக்கிட்டேன். இது கூட கொஞ்சோண்டு தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். எனக்கு கொஞ்சம் காரமாக இருந்தது, ஸோ பசங்களாம் இருக்கிறதுனால நான் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். காரத்தை குறைச்சிடும், கொஞ்சம் ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும் தயிர் ஆட் பண்ணால். இதுக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். காலிஃப்ளவர் வேகிற பதத்துக்கு மட்டும் போதும், ஏன்னா நான் ரொம்ப குழம்பாக வைக்கல, கிரேவியாக செமி கிரேவியாக தான் வைக்கிறேன் சப்பாத்திக்கு.
ஸோ இது தண்ணி ஊற்றி தட்டு போட்டு மூடிடுவேன். இது கூட கொஞ்சம் கொத்தமல்லி இலை சேர்த்து தட்டு போட்டு மூடி சிம்மில் வச்சுருவேன். ஒரு 5 நிமிஷம் போல் அப்படியே இருந்துச்சு. அதுக்குள்ளே நம்ம பீட்ரூட் சப்பாத்தி செஞ்சிடலாம். பீட்ரூட் சப்பாத்தியோட ஷார்ட்ஸாக போட்டிருக்கேன் நான். போய் செக் பண்ணி பாருங்கள். ஈஸி தான். பீட்ரூட்டை வேக வச்சுக்கோங்க. வேக வச்சு சப்பாத்தி மாவோட பிசைஞ்சுக்கோங்க. ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு, ரொம்ப சூப்பராகவும் இருந்துச்சு டேஸ்ட்டு. உங்கள் வீட்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் டீட்டெயில் வீடியோ, நீங்கள் அதை போய் செக் பண்ணிக்கோங்க. இது கூட சாப்பிட ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. 2 பக்கமும் நல்லா வேக வச்சு செவந்து எடுத்து வச்சுக்கோங்க அது குடிக்கிற டைமில். ரெண்டு பக்கமும் நான் திருப்பி எடுத்துக்கிறேன். சப்பாத்தி 2 பக்கமும் வெந்துருச்சு. இப்போ பாருங்கள், காலிஃப்ளவர் கிரேவி நல்லா கொதித்து வந்துருச்சு. நம்மளுக்கு செமி கிரேவியாக சூப்பராக கிடச்சிருச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ரொம்ப தேங்க்ஸ். நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க என் வீடியோவுக்கு. கொஞ்சம் கரெக்ஷன் சொல்கிறீங்க, அதையும் நான் மாற்றிக்கிட்டு தான் வரேன். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் மீ, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். பாருங்கள், நான் சப்பாத்தி கூட காலிஃப்ளவர் கிரேவி வச்சு சாப்பிட்டு பார்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.